ஸோ ஃபீவர் வந்து ப்ரெக்னன்சியில் நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. இட் கேன் பி டியூ டு ஸோ மெனி ரீசன்ஸ். ஸோ லார்ஜ்லி இந்த ஹைட்ரேஷனை தவிர நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மைல்டு ஸ்பஞ்ச் பாத் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது துணியை வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சர் வாட்டரில் வச்சு பிழிஞ்சிட்டு நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் நெத்திலெல்லாம் வச்சு பத்து போட்டுக்கலாம். ஸோ தட் இட் பிரிங்ஸ் டவுன் த ஹை டெம்பரேச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெங்கி இல்லைனா இந்த வைரல் ஃபீவர்ஸ்லாம் திடீர்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து 100லேருந்து 103 104 ஷூட் அப் ஆகும் ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அதை கண்டிப்பாக குறைக்க முடியும். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் ரீச் அவுட் பண்ணணும். பட் மீன் டைமில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அது ஸோ தட் அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ எஃபெக்ட்ஸ் என்ன, பேபிக்கு எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் காசஸாக இருக்குன்னா டெஃபினட்டாக பேபிக்கும் அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மைல்ட் சான்சஸ் இருக்குது.